அர்ஜென்டினாவோட போர்ச்சுகல்லாம் ஓட ஓட எஃபர்ட்டே தேவையில்ல நினைக்கிறேன். ப்ரோ நைக்கி எஃபர்ட்டே தேவையில்ல, எல்லா பேட்டர்ல இருக்கும். மேபி டென்மார்க் இருந்தா கொஞ்சம் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எம் ஸ்போர்ட்ஸ் சேனல். போன வாட்டி வேர்ல்ட் கப் டீமோட ஹோம் ஜெர்சியை ரேங்கிங் பண்ணோம். இந்த வாட்டி அதோட அவே கிட்ட ரேங்கிங் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பர். போன வாட்டி ஹோம்லாம் வந்து நம்ம பண்ணிட்டோம். இப்போ அவே ஜெர்சி நிறைய ரிலேஷன் இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா நிறைய டீம் வந்து ஒயிட்டு தான் இருக்கும். சேஃபராக அதுக்கு போயிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு. டீம் மட்டும் வித்தியாச கலர் இருக்குமா? யார் அது? மெக்சிகோ ஹோம் வந்துட்டு வேற லெவல்ல இருந்துச்சு. ஒரு பிளெயின் நம்ம வந்து கோட்டடே கொடுத்துருந்தோம்னு நினைக்கிறேன். ஆனா அதுலயே ஏதோ பேட்டர்ன் இருக்க மாதிரி இருக்கா? பேட்டர்ன்ஸ் எல்லாமே அந்த ஜெர்சிலயுமே நிறைய பேட்டர்ன்ஸோட தான் இருந்துச்சு. இல்ல ஆக்சுவலி வெறும் ஒயிட்டா இருந்தாலுமே அவங்களோட கண்ட்ரியோட கலர் வச்சு ரொம்பவே நீட்டா இருக்கு. ரெட் அண்ட் கிரீன்ல ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் பண்ணாங்க. நீட்டா தான் இருக்கு. டீசன்ட் மேலே இருக்கானா? ஆனா டீசன்ட் தான் ப்ரோ. வேர்ல்ட் கிளாஸ். எனக்கு டீசன்ட் தான். சரி ஓகே, வேர்ல்ட் கிளாஸ்ல வச்சிரலாம். ரெண்டு பேர் வேர்ல்ட் கிளாஸ் சொல்லிட்டோம். அதனால வேர்ல்ட் கிளாஸ் ஓகே. ஒயிட்டா இருந்தாலுமே பார்க்க நல்லா இருக்கு. அடிடாஸ் ஒரிஜினல் லோகோ இருக்கு. மாட்டா உங்களுக்கு நாங்க என்ன போற வச்சோம், ஏன் சம்மதிக்க மாட்டேங்கறீங்க? சாவுக்கு சங்கு ஊதுறானே. 3 ஸ்டைப் இல்லாம கானா பா அவே ஜெர்சி தான் ஹோம் ஜெர்சி மாதிரி இருக்கு. இல்ல அவே ஜெர்சி தான். எனக்கு அவே ஜெர்சி தான் வந்துட்டு அதான் கண்ட்ரி கலர்ல கரெக்டா இதுக்கு மாதிரி இருக்கு. அவேல தான் வந்து இதே மாதிரி ஸ்டார் இருந்துச்சு. ஹோம்ல வந்து இதே மாதிரி ஸ்டார் ஆமா, ஸ்பைடர்மேன்லாம் பத்தி பேசிட்டு இருந்தோம். அதுல ஜாமெட்ரி ஷேப்ஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. இதுவும் என்ன கேட்டல இதுமே லெஜெண்ட் கோப்ரா இருக்கு. ஸ்கின் டெக்ஸ்சர் மாதிரி இருக்குல்ல. கோப்ராவா? இந்த சைடு மிரர் பண்ண மாதிரி இருக்கு ரெண்டு சைடும். ஓ பாம்பு தோல் இப்படி தான்டா வந்திருக்கும். ஓகே, லெஜெண்டரி தான். கன்ஃபார்மா லெஜெண்டரி. மொராக்கோ என்ன கலரே மெர்ஜான மாதிரி இருக்கே. ஆனா அதுல பாருங்க அவங்களுடைய ட்ரெடிஷனல் பேட்டர்ன்ஸ்ல இது எல்லாமே யூஸ் பண்ணிருக்காங்க. சும்மா நார்மலா ஒயிட் இல்லாம அதுலயே கொஞ்சம் டிசைன்ஸ் எல்லாம் இருக்குறப்ப. மொராக்கோவா அது? மொராக்கோ. அது பூமாவோடதும் கோல்டுல கொடுத்து வெறும் நெக்ல மட்டும் அந்த கட்டரோட இது மட்டும் கொடுத்துட்டு மற்ற எல்லாமே வந்து நல்ல ஒரு பேட்டர்ன்ல கொடுத்துருக்காங்க. ஒயிட்ல. ஆனா இதுவும் நல்லா ஒர்க்கா இருக்கு. இங்கிலாந்து அளவுக்கு மாதிரிலாம் இல்ல ப்ரோ, ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. இங்கிலாந்தோட ஹோம் கிட் அளவுக்குலாம் இல்ல. வெறும் ஏதோ ஒர்க் பண்ணிருக்காங்க, ஏதோ டிசைன் பண்ணிருக்காங்க. ஓகே, வேர்ல்ட் கிளாஸ் கொடுங்க. வேர்ல்ட் கிளாஸ் இங்கிலாண்டா. ஆனா இந்த அவே ஜெர்சில பேட்டர்ன்ஸ் எல்லாமே இருக்கு. லைட்டா இருக்கு, பட் அவ்வளவா தெரியல. நம்ம கடைசி தான் கொடுக்க சொல்லுவான். நீங்க என்ன சொல்றீங்க? இங்கிலாந்தோட டீசன்ட் ஆக்சுவலி. ரெலிகேஷன் அளவுக்கு இல்ல, ஹோம் அளவுக்கு ரெலிகேட்டட் அளவுக்கு இல்ல. இது வந்துட்டு டீசென்ட்டா இருக்கு. அடுத்து அவேல எதுவும் ரெலிகேஷன் வராதோ? வரும், வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒயிட் நிறைய இருக்கனால கண்டிப்பா இருக்கும். அவனுக்கு நெதர்லாந்து பண்ணாலே வந்து நல்லாவே பண்ணக்கூடாது அப்படின்னு தான் பண்ணணும். அப்படி எல்லாம் இல்ல. போன வருஷம் எல்லாம் டீசெண்டா தான் ப்ரோ இருந்துச்சு. போன வருஷம் அந்த ஐஎன்ஜி வைஸ்னு ஒரு பேக் இருக்கு. உங்களுக்கு இந்த 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 இடத்துல பிடிக்குதோ சென்டர்? அது ஒரு ஆரஞ்சு பேட்டர்ன் கிரேடியன்ட். இல்ல முன்னாடி இருந்த நெதர்லாண்டும் இதேதான். ஆனா நெதர்லாந்து எதுவும் போன வாட்டி எதுவுமே பண்ண மாட்டானே. 2 கலர் தான் கொடுத்தானுங்க. இப்போ வந்து நடுவுல ஒரு டிசைன் பண்ணிருக்காங்க. அதனால டீசென்ட் கொடுக்கலாமா? என்ன சொல்றீங்க? இல்ல கீழே தூக்கி போடலாம். கண்டிப்பா தூக்கி போடலாம். முன்னேறி வரானா பின்னோக்கி அடுத்த கட்டத்துக்கு வரானா அவன் அப்படியே போடணும். இல்ல போனதுல விளாண்டாங்களான்னு தெரியல. விளாண்டாங்க ப்ரோ. அர்ஜென்டினாவோட செமிஃபைனல்ஸ் ஏதோ ஆனான்னு நினைக்கிறேன். அவ்வளோ குவார்டர் ஃபைனல்ஸோ செமிஃபைனல்ஸோ ஏதோ ஒன்று ஆனாங்க. ஏன்னா பெரிய பிரச்சனையாச்சு. மெஸ்ஸி யாரையோ ஒரு பிளேயர்ஸை வந்து இடிச்சு மொத்த பேரும் டக் அவுட்ல இருந்து டப்புன்னு வெளியே வந்து அடிச்சு இது பண்ணிட்டு இருந்தானுங்க.
அதனால ஞாபகம் இருக்கு. ஆனா எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் இருக்கு. இந்த ஃபேன்ஸ் எல்லாமே இந்த ஸ்டேடியத்தில் அடிச்சுக்கிட்டாங்க. போன தடவை அந்த ஸ்ட்ரைப்ஸ் யூஸ் பண்ண மாதிரி ஹோம்ல இந்த தடவை அதுல இருக்க ஸ்டார்ஸ் அதே மாதிரி தான் அந்த இது ஒரு கிராஸாக யூஸ் பண்ணுறாங்க. அவங்களோட ஃபிளாக்ல இருக்கும்ல, அதுல இருந்து அந்த ஸ்ட்ரைப்ஸ் போயிட்டு இப்போ அதுல இருக்க ஸ்டார்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. ஒரே இதில் இருக்கானுங்க, என்ன பண்ணணும்? அவங்களோட கொடியை தான் யூஸ், வேற எதுவும் அதாண்டி வெளில வரணும். கொடியை தாண்டி வெளில வரணும். கொடியை தாண்டி வெளில இல்ல பக்கத்து கொடி ஸ்டாரை கொஞ்சம் கம்மியா வச்சுட்டு வேற டிசைன் பண்ணிருக்கலாம்னு தோணுது. டீசென்ட் அவ்வளவுதான். பா இது நல்லா இருக்கு, பயங்கரமா இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு? நல்லா கலர் நல்லா இருக்கு, லுக் வைஸும் நல்லா இருக்கு. பட் ஆனால் ஏதோ ஒரு இது பார்த்தேன், ஃபேக்ட் பார்த்தேன். இது வந்து அந்த பர்டிகுலர் 60s 70s அந்த டைமில் இருக்க அவங்களோட ஸ்வீடிஷ் மியூசிக் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு போல். அதை இன்ஸ்பயர் ஆகி வந்துட்டு அந்த பேட்டர்ன் வந்துட்டு அந்த கிட்டார் கிட்டார் ஃப்ரெட் போர்டோ சம்திங் அதை வந்து யூஸ் பண்ணி அவங்க வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்காங்கன்றது மாதிரி போட்டிருந்தாங்க. மினிமம் வேர்ல்ட் கிளாஸ் கொடுக்கலாம், லெஜெண்டரியே கொடுக்கலாம் ஆக்சுவலி. ஏன்னா பயங்கரமா இருக்கு ப்ரோ, கலர் எல்லாமே பயங்கரமா இருக்கு. லெஜெண்டரியே கொடுக்கலாம். லெஜெண்டரி உருகுவே நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தது இதுதான். இதுதானே டக்குன்னு பார்க்க அந்த Black Panther வக்காண்டா மாதிரியே இருக்கு. அதோட இந்த அதே மாதிரி தான் நிறைய பேர் பஸ் போர்ஷன் வந்து ஃபுல்லாவே வக்காண்டா ஃபார்வர் மாதிரி தான் இருக்கு. பயங்கரமா இருக்கு, சூப்பரா இருக்கு. கோட்டட் தான். போர்ச்சுகல் எப்பயும் போலதான் சேம், எந்த வித்தியாசமும் இல்லை. அவங்க யூரோ ஜெயிச்சது அது ஏன் ஃபில் பண்ண போட்டாங்க பாதியிலே, அதை கட் பண்ணி ஒரு ஷார்ப் கட்டா பண்ணி பின்னாடி வித்தியாசம் ஏதாவது காட்டணுன்றதுக்காக இந்த தடவை வந்து பாதியிலே கட் பண்ணி வச்சிருக்காங்க. இது ஏதோ டவுன் கீழ் நோக்கி போறாங்க. இது பிஎல் கிளப்ஸ் நிறைய ட்ரைனிங்க்கெல்லாம் ஜாஸ்தி இருக்கு, ட்ரைனிங் அந்த மாதிரி ஒரு ஃபீல்ட ஏன் எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னு தெரியல. அந்த அளவுக்கு இல்லை இல்லை, லோகோ மட்டும் தான் ஃப்ரெண்ட்ல எடுத்துட்டு வந்துட்டாங்க நடுவில். மற்றபடி இது என்ன இதுக்கு என்ன கொடுக்கும்? இது எப்படின்னா இருக்கு, அந்த மாடர்ன் ஆர்டிஸ்ட்னு சொல்லிட்டு இந்த கண்ணாமண்ணான்னு கலர் ஊற்றி பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி மாடர்ன் ஆர்டிஸ்ட் எல்லாரையும் கலாய்க்கிறாரு. கேட்டுக்கங்க, என்ன இடம் கொடுக்கலாம்? டீசென்ட் தான். டீசென்ட் ஃப்ரான்ஸா? எனக்கு புரியல, ஏன் இந்த கலர் சூஸ் பண்ணி ஒயிட் கூட சூஸ் பண்ணிருக்கலாம். ஒயிட் பண்ணிரலாம், ஏன் இந்த கலர்? என்ன யோசிச்சு இது காலருக்கு உள்ள ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. அது கிட்டதல ஹிடன் டிசைன் இந்த இடத்துல இருக்கு ப்ரோ. அதே இது என்ன எந்த இடம் கொடுக்கலாம்? இல்ல இது நல்லா இல்ல, நல்லா இல்ல. எந்த இடம்? கடைசி ரெலகேஷன் கொடுத்தலாம், தூக்கி போடலாம். கனடா ஹோம்ல வந்து பார்க்கலாம் நினைக்கிறது. ஹோம்ல அவங்க நார்மலா வழக்கம் போல வச்சிருக்கிறது தான். ரெட்லயே வந்து அந்த ஃபிளார், அவங்க ஃபிளாகோட இது ஓகே. இதுலயும் அதே தான் வச்சிருக்காங்க. பட் பிளாக்ல வந்து அங்கங்க தேடுற மாதிரி இருக்கு. இதுதான் வந்து அந்த மாடர்ன் ஆர்டிஸ்ட் மாதிரி இருக்கு. இதுதான் பெயிண்ட் அடிச்சுட்டு வந்த பிறகு இப்படிதான் பெயிண்ட் இருக்கலாம். பெயிண்ட் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவனுக்கு சட்டெல்லாம் இப்படிதான் இருக்கும், அங்கே இங்கே திட்டா பெயிண்டோட இருக்கும். ஆனால் இது இந்த கிரவுண்டில் செம்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிளாக் அண்ட் இது, ஏன்னா ஆல்ரெடி ஒரு பிளாக் தான் வச்சு நினைக்கிறேன். அவே வந்துட்டு அல்ஃபான்சோ டேவிஸ்லாம் ஆடுற போதெல்லாம் பார்த்தேன். ஆமாம், அந்த க்ரீன் தெரிஞ்சு பிளாக் டிஷர்ட் போட்டாலே நல்லா இருக்கும். பிளாக் அதுக்காக டீசென்ட் கொடுக்கலாமா? டீசென்ட் அட்லீஸ்ட் வேர்ல்ட் கிளாஸ். மாடர்ன் நாட்டு முன்னாடி மாடர்ன் நாட்டு நல்லா இல்லைன்னு இருக்காங்க. ஒயிட் பேஸ்ல போயிருக்காங்க. அதுல ப்ளூ போயிருந்தாங்களோ? ப்ளூ போயிருந்தாங்க. ப்ளூ அதுலயுமே ஆனா ஒயிட் அண்ட் ரெட் இல்ல, இதுலயும் ஒயிட் அண்ட் ரெட் இல்ல. அவங்க எப்பயுமே ஒயிட் ஒயிட் அண்ட் ரெட் யூஸ் பண்ண மாட்டாங்க. அவேக்கு ஒயிட் வச்சுப்பாங்க, ஹோமுக்கு வந்து அந்த டார்க் ப்ளூ அதுலயே தான் ஸ்டிக் ஆகும். ஓகே, ஃபிளாகோட கலர் வந்து அது ரெப்ரசன்ட் பண்ணனும் எப்பயுமே பண்ணது இல்ல. ஓகே, இதுல சாதா ஏதோ ஷர்ட் மாதிரி இருக்கு, நம்ம இங்க ஷர்ட் போடுற மாதிரி. ஜஸ்ட் ஃபீல் இல்ல.
ஆனா ஆனா ஏன் மல்டிபிள் கலர்ஸ் லைக் ஒரு மாதிரி ஸ்ட்ரைப் மாதிரி யூஸ் பண்ணி அந்த 12 ஸ்ட்ரைப்ஸுக்குமே ஒரு அர்த்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். 11 ஸ்ட்ரைப்ஸ் வந்து பிளேயர்ஸை குறிக்கிறது, ஓகே அந்த ஒரு ஸ்ட்ரைப் வந்து எக்ஸ்ட்ராவா ஃபேன்ஸுக்காக அப்படின்னு சொல்லி. ஓகே இன்ட்ரஸ்டிங். ஆனா ஜெர்சியா பார்க்கும்போது எனக்கு எதுவும் பெருசாலாம் இல்லை, நார்மலாக தான் கான்செப்ட் எல்லாம் ஓகே. 12 ஸ்ட்ரைப் வச்சு என்னமோ இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா ஜெர்சியாலாம் நார்மலாக தான் இருக்கு, டீசென்ட் தான். என்ன கொடுக்கலாம்? டீசென்ட் அதே ஸ்டார் போட்டு வச்சிருக்கீங்க. அது பிரமிட் மாதிரி இல்ல, பிரமிட் தான் போனதுல அதே பிரமிட் டிசைன் வச்சிருந்தாங்க. பேட்டர்ன்லயும் பிரமிட் தான். இந்த பிரமிட் வச்சு தான் ஓட்டிட்டு இருக்காங்க. அதே அதுல இருந்து இது ரெட்டுக்கு பதிலா ஒயிட்ட போட்டு விட்டுருவோம். ஒயிட் போட்டு டிசைன் என்ன பண்றதுன்னு தெரியல. நம்ம பிரமிடே போடுங்க. ஹோம்ல சரி அவேல சரி அப்படியே போட்டு வச்சிட்டாங்க. கான்செப்ட் இல்லையே ப்ரோ. ஒண்ணும் இல்லையே. ஒண்ணுமே வெள்ளை தான். வெள்ளை ரெலிகேஷன். நார்மலா பீச்சுக்கு போடுற ஒரு சட்டை மாதிரி இருக்கு. பீச் வாலிபால். பீச் வாலிபால் ஜெர்சி மாதிரி இருக்கு. ஆமா yellow blue பெரிய டிசைனர்ல பண்ண மாதிரி இல்ல. நம்ம ஊர்ல டிசைன் பண்ண மாதிரி தான் இருக்கு டி-ஷர்ட். நீங்க டிசைனர் தானே? நான் டி-ஷர்ட் டிசைனர். டி-ஷர்ட்ன்ற திருப்பி ஜெர்சி. எவ்வளோ டீசன்ட் தான் ப்ரோ. டீசன்ட் ப்ரோ எனக்கு அப்படியே ஆர்சனல் ப்ரோ, ஆர்சனல் தேர்ட் கிட் மாதிரி அப்படியே தேர்ட் கிட் தான். என்ன கேட்டா அது இன்னும் ரெட் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா அது இது மெரூன்ல இருக்கு, அது அப்படியே ரெட்ல இருக்கும். இன்னும் நிறைய பேட்டர்ன் இருக்கும். இது அந்த அளவுக்கு பேட்டர்ன் இருக்கான்னு தெரியல, ஆனா பார்க்க வந்து ஓரளவுக்கு டீசெண்டா இருக்கு, நல்லா இருக்கு. அதுக்கு மேல எங்கேயும் போக முடியாது. ஃபுல் ஒயிட்ல டீசென்ட். ஒண்ணுமே இல்ல. ஒண்ணுமே இல்ல. பேட்டர்ன் இருக்கு ப்ரோ. பேட்டர்ன் இருக்கா? சேம் ஒயிட் ரொம்ப சேஃபா ப்ளே பண்ணிட்டாங்க. அவே ஆனா ஸ்லீவ்ல மட்டும் அவ்வளோ பெருசா இல்ல. டிசைனே இல்ல, அந்த காலர்ல மட்டும் அந்த பச்சை கலர் அந்த கோல்டு இருக்கு. கோல்டு. ஆனா சொன்ன மாதிரி அவே இதுல பாருங்களேன், எல்லா அடிதாஸுமே வந்து அந்த நான் தான் சொன்னேன் எல்லாமே ஒரிஜினல் அட்ரஸ் ஒரிஜினலோட சிம்பிள் தான் இருக்கு எல்லாமே. அதான் அது என்ன கான்செப்ட் தெரியல, அது பின்னாடி ஸ்டோரி என்னன்னு தெரியல. அவேக்கு தான் நாங்க மெனக்கிடுவோம். அதான் டிசைனர்ஸ் அப்படியே லைக் அடிடாஸ் டீமோ அடிடாஸ் ஒரிஜினல் டீமோ ஸ்பிட் பண்ணி ஒர்க் பண்ணாங்களான்னு தெரியல. ஹோம் அண்ட் அவே டீம் பயங்கரமா இதுவுமே நிறைய பேர் பாராட்டிட்டு இருந்தாங்க. ஆமா இது வந்து அந்த சர்லிசம் ஆர்ட்ல இருந்து இன்ஸ்பயர் பண்ணி. சர்ரியலிசம் இல்லையா? ஆமா எப்ப நான் இதெல்லாம் பாத்தீங்க? இது மட்டும் தான் பார்த்தேன். டிசைன் கலர் பேலட் வந்து அதுல இருந்து எடுத்துப்பாங்க. அந்த பிங்க் ப்ளூ பிளாக் இருக்குல, அந்த கலர் பேலட் வந்து அது யூஸ் பண்ணுவாங்க. சர்லிசம் ஒன் ஆஃப் தி மேஜர் கலர்ஸ் பேலட்டா. ஆமா அதுல இருந்து வந்து இன்ஸ்பயர் ஆகி அவங்களுக்காக இது பண்ணி. ஆமா ஏன்னா அவங்க கண்ட்ரி ஃபிளாக் அதுக்கு சம்மந்தமே இல்லை எந்த இடத்துலையுமே. ஸோ டோட்டலாக அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. பார்த்தா லைக் ஃபேன்ஸ் பிடிக்கும். சபாஸ் ஃபேன்ஸுக்கு வந்து நல்லா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஃபேன்ஸ் கிட்ட பயங்கர உருவக மாதிரி பயங்கர இது இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணலாம்? லெஜெண்டரி கொடுக்கலாம் கண்டிப்பாக. பிரேசில் என்ன ஏன்னா நடுவில் ஏதோ மூஞ்சில ஃபேஸ்லாம் இருக்க மாதிரிலாம் இருக்கு. அடி வாங்கின மாதிரி இருக்குது. ரெண்டு சைடு இப்படி அது வந்து டாட் பாகோட ஸ்கின். அதோட இது ஒர்க் பண்ண ரெண்டும் எங்கேயோ பார்த்து வச்ச ரெண்டும் உடனே லைனா வந்துருச்சு. தேங்க்ஸ் டு என்ன இந்த ரெண்டு சைடு இப்படி ஒட்டி வச்சு இப்படி வச்சா மாதிரி என்ன கான்செப்ட் சொன்னாலுமே பெருசா ஒன்றும் இல்லையே. அதுவும் ஹோம்க்கு வந்து இந்த சைடுல இந்த கலர் இருந்துச்சு, அதே கலர் கொடுத்துருக்காங்க. அவேலியும் கொடுத்துருக்காங்க. அது ஒரே ஜெர்சி ஹோம் காஸ்ட் செட் ஆச்சு. ஒரே டீம் காட்டுறது வேஸ்டா ஆயிட கூடாதுல. ஒரே துணி வாங்கிருப்பாங்க, துணி மிச்சம் கூடாது. துணி எக்ஸ்ட்ராவா இருக்கு. துணி எக்ஸ்ட்ரா அதுலயே ஜெர்சில வந்து அதே வந்து அவையில கொடுக்கலாம்னு சொல்லிட்டு சேச்சிட்டேன். சரி எந்த இடம் நீங்க கொடுப்பீங்க? ஆமா பிரேசில் சப்போர்ட் பண்றாங்க. இல்ல அதனால வேர்ல்ட் கிளாஸ் இது என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல. என்ன கேட்டா பார்க்க நல்லா இல்ல, பார்க்க அட்ராக்டிவா இல்ல. டீசன்ட்டா நீ வாங்குங்க, ஹோம் வாங்குங்களா அவே வாங்குங்களா? அதோ ஹோம் தான் ஹோம் தான் யாரா இருந்தாலும் ஹோம் தான். அவே நல்லா இருந்துச்சுன்னா அவே உருகு ஹோம் வாங்குங்களா அவே வாங்குங்களா? ஹோம் உங்களுக்கு பிடிக்கல, நீங்க என்ன காலெல்லாம் போட்டு ஸ்கூல் யூனிஃபார்ம் மாதிரி இருக்கு தானே சொன்னீங்க. சரி ஓகே டீசன்ட்
கீழே போட ரெலிகேஷன் ரெண்டு பேர் சொல்றது தான் ரெலிகேஷன் தான் என்ன சேர்ந்து வச்சு அடிக்கிறீங்க வச்சு அடிக்கிறாங்க எனக்கு புரியல. எதுவுமே இல்ல கண்டிப்பா. க்ரோஷியா இது அப்படியே கலர் மாறின மாதிரி இருக்குடா. ஹோமுக்கு பிளாக் இருக்கிற இடத்துல ரெட், ப்ளூ இருக்கிற இடத்துல ஒயிட். அங்க கலர் மட்டும் அப்படி மாத்திருக்கீங்க. லைட் ப்ளூ இருக்கிற இடத்துல ஒயிட் இருக்கு. லைட் ப்ளூ இருக்கிற இடத்துல ஒயிட், பிளாக் இருக்கிற இடத்துல ரெட். ஒரு ஏரியா ஒரு ப்ளூ டிண்ட் போட்டு விட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. தெரியாது என்னடா மூஞ்சி இது, இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. ரெலிகேஷன் கடைசியில ஜெர்மனி ஹோம் வந்து கோட்டடா இருந்த ஒரு எம்ப்ராய்டரி எல்லாம் பண்ணிருக்காங்க. இதுக்குமே ஆக்சுவலா அடிதாஸ் அவங்களோட லாஸ்ட் இயர்ன்றதுனால அவங்க ஃபர்ஸ்ட் 1954ல என்ன பண்ணிருந்தாங்களோ அதே ஜெர்சி இந்த கலர்ல தான், ப்ளூ கலர்ல தான் இருந்துச்சு. ஓகே, அதே வந்து திரும்பி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது அது. ஏன் ஆனா ஃபர்ஸ்ட் ப்ளூ கலர்ல பண்ணிருந்தாங்க. ஹோமா அவேவா? அவே தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அவே ஒரு 3 years பார்க்க முடிஞ்சா கூட பார்க்க முடியாது, எல்லாம் Black and Whiteல இருக்கும் நினைக்கிறேன். தெரியாது. ஓகே, பட் இதுக்குமே சொல்லியிருந்தது அதுதான். ஓகே, அவங்களோட ஃபர்ஸ்ட் பண்ணத வந்து இது சொன்னமா அந்த எம்ப்ராய்டரி மேட்டர்னா அங்கங்க டாட் டாட் இருக்கு, 3 dots வச்சு. என்ன கேட்டா இதுவுமே நல்லா தான் இருக்கு. இன்னும் நல்லா இல்ல, ஓவரால் நல்லா இல்ல. இது ஓவரால் நல்லா இருக்கு லுக்கா. இதுவும் நல்லா இல்லன்னு தான் சொன்னீங்க. இது நல்லா இல்லனா எது நல்லா இல்லனா அந்த டைமண்ட் இந்த கேப் அது சொன்னேன். இதெல்லாம் என்ன கேட்டா வேர்ல்ட் கிளாஸ் வரைக்கும் கொடுக்கலாம். ஓகே, வேர்ல்ட் கிளாஸ் கொடுக்கலாம். என்ன ஏன்னா டீசென்ட் அண்ட் ரெலிகேஷன் வந்து இன்னும் மட்டமா இருந்துச்சு. அதுவே வந்துட்டு ரெலிகேஷன் இருக்கு. அந்த டீசென்ட்ல இருக்கிறது எதுவுமே நல்லாவே இல்லை. அது கீழே இருக்கிறது சுத்தமா நல்லா இல்லை. அந்த லைன்ல எல்லாம் இதை வைக்க முடியாது. ஓகே, கொஞ்சம் இதை பண்ணி. ஓகே, டீசென்ட் வேர்ல்ட் கிளாஸ். அர்ஜென்டினா இந்த என்ன கேட்டா ஹோமை விட அவே நல்லா இருக்கு. இன்னும் இல்ல ஹோம் வந்து இட்ஸ் கோட்டட் தான் எனக்கு தெரிஞ்சு. இது கோட்டட் அளவுக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா இது முன்னாடியே ஸ்டோரிலாம் வந்து போட்டிருந்தாங்க. அவங்களோட ஆர்ட் வந்துட்டு அர்ஜென்டினாவோட லைக் அந்த ஃபோக் ஆர்ட்டை அந்த ரிலேட்டடான எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு அதனால அந்த ஃப்ளோரல் பேட்டர்ன் டிசைன், அந்த ப்ளூ ஸ்ட்ரோக்கு அது எல்லாமே வந்து அந்த ஃபோக் ஆர்ட்லேருந்து ஏதோ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. செடி மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த ட்ரீ ஃப்ளோரல் பேட்டர்ன்ஸ்லாம் எடுத்து வந்திருக்கான்ற மாதிரி. நைட்டில் ஆனால் ரேடியோ லைட் இருக்கும் அதில். நைட் மேட்ச் நல்லா இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஆனா ஹோம் தான் வந்து கோட்டட். இது கோட்டட் அளவுக்கு சொல்ல முடியாது. கோட்டட் அளவுக்கு கிடையாது, கண்டிப்பா கிடையாது. ஹோமா அவேவான்னு கேட்டா அர்ஜென்டினா எனக்கு அவே பிடிச்சிருக்கு. ஏன்னா வித்தியாசமா பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ற அளவுக்கு நான் ஹோம் தான். எப்பவுமே அர்ஜென்டினாவோட ஹோம் ஜெர்சி வந்துட்டு எந்த ஃபேன்ஸ் எங்க பார்த்தாலுமே டக்குன்னு கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி ரெப்ளிகாலாம் பண்ணுவாங்க. நம்ம லோக்கல்ல ஜெர்சி அடிக்கும் போது இந்த காலேஜ் ஜெர்சி அதெல்லாம் அடிக்கும். நாங்களே ஸ்கூல் டைம்ல வந்து ஜெர்சி அடிக்கும் போது ப்ளூ அண்ட் இதுல தான் அடிச்சிருந்தோம். எங்க டீமோட ஜெர்சி வந்து அப்படிதான் அடிச்சிருந்தோம். அந்த ஜெர்சி தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஜெர்சி. எல்லாருக்கும் ஈஸியா தெரிஞ்ச ஜெர்சி, பார்க்கவும் நல்லா இருக்கும், சேஃப். அதனால ஹோம் அது இது அந்த அளவுக்கு இல்லை, கோட்டட் அளவுக்கு இல்லை. டிசைன் வைஸ் பார்த்தா டிசைன் அந்த ஃப்ளோரல் இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நீங்க சொன்ன நைட் வந்து பார்க்க பயங்கரமா. ஆனா அந்த கான்செப்ட்லாம் இல்ல இல்ல ரேடியம்லாம் இல்ல, அமேர் போட்டு ஆடுவாங்க. வேர்ல்ட் கிளாஸ் கொடுக்கலாம். அதுக்கு மேல விளையாண்டுட்டே இருக்கும், லைட் ஆஃப் ஆன் பண்ணி ஆடுவாங்க. வேர்ல்ட் கிளாஸ் லெஜெண்டரி கொடுக்கலாம் ப்ரோ. லெஜெண்டரி கொடுக்கலாம்ன்றீங்களா ரெண்டு பேரும்? ஓகே ஓகே கைஸ், இந்த வீடியோவில் அவே ஜெர்சி ரேங்கிங் பண்ணி முடிச்சாச்சு. ஹோம் ஜெர்சியோட கம்பேர் பண்ணும்போது இதில் நம்மளுக்கு வந்து அதிக டீசென்ட்டும் அதிக ரெலிகேஷனும் வந்திருக்கு. எம் ஸ்போர்ட்ஸில் FIFA ஃபீவர் கண்டினியூ ஆகணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பை.